கெத்சேமனியில் இயேசுவின் உணர்வுகளும் விளைவுகளும். கடைசி நேரம் வருகிறது. இயேசு ஜெபிக்கிறார். அளவில்லா வேதனையை எதிர்நோக்கி பார்க்கிறார். அவரை அச்சமும் மனக்கலக்கமும் ஆட்கொள்கின்றன என்று விவிலியம் சொல்லுகிறது. அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது என்று லூக்கா 22:44 கூறுகிறது. கெத்செமனி தோட்டத்தில் இயேசு முழந்தாளிட்டு இரத்த வியர்வை வியர்த்த இடம் ஒரு பாறை. வியர்வை பாறை, ராக் ஆஃப் அகோனி என்று அழைக்கின்றனர். இவ்விடத்தில் இன்று ஓர் அழகிய ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. இதனை அனைத்து நாடுகளின் ஆலயம் என்கிறார்கள். இந்த ஆலயத்தின் முகப்பில் கிரேக்க வார்த்தையான ஆல்பா ஒமேகா திருவெளிப்பாடு 1:8 காணப்படுகின்றன. வாழ்வின் முதலும் முடிவுமான இறைவனின் அளப்பரிய ஆற்றலை இங்கு நாம் உணர முடிகிறது. கெத்செமனியில் இயேசுவின் உணர்வுகள் எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கும் என்பதனை விவிலிய வார்த்தைகள் தரும் படிப்பினைகளிலிருந்தும் நமது பார்வைகளிலிருந்தும் உணர்ந்து பார்க்க முடிகிறது. முதலாவது, கோழை உள்ளமல்ல துணிவு எண்ணம் கொண்டவராய் செயல்படுகிறார் இயேசு. கெத்செமனி தோட்டத்தில் தன்னை கைது செய்ய வந்த படை வீரர்களிடம் நான் தான் என்று துணிந்து கூறுகிறார். உடனே படை வீரர்கள் சற்று பின்னோக்கி செல்கிறார்கள். இரண்டாவது, துன்பத்தில் அடுத்தவரை மாட்டி விடுபவராக அல்ல, அடுத்தவர் துன்பத்தையும் துணிவுடன் சுமக்க துணிந்தவராக செயல்படுகிறார். எனவே தன்னை கைது செய்ய வந்தவர்களிடம் தன் சீடர்களை போக விடுங்கள் என்கிறார். மூன்றாவது, சிபாரிசுகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு முதன்மைகளை முன்னிலைப்படுத்துகிறார். பேதுருவிடம் வாளை உரையில் போடு என்று சொல்லுகிறார். தன் தந்தையிடம் சொல்லி தூதர்களை அனுப்பி போர் புரிய சொல்ல கேட்கவில்லை. தந்தையின் விருப்பம் நிறைவேறிவிட்டது என்று முன்னெடுக்க வேண்டிய முதன்மைகளை எடுத்துரைக்கிறார். மார்க்கு 14:36. நான்காவது, இறை சித்தத்திற்கு தன்னை சரணாகதி ஆக்குகிறார். அப்பா, தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும். இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படியே அன்று உம் விருப்பப்படியே நிகழட்டும். மார்க்கு 14:36 என்று தம்மை தந்தை கடவுளின் விருப்பத்திற்கு அர்ப்பணிக்கிறார். துன்பக்களத்தை சுமக்க தயாராகின்றார். இதனால் மனித குலம் மீட்கப்பட்டது. ஐந்தாவது, கெத்செமனி தோட்டத்தில் எத்தனை அதிகம் வேதனை அடைந்தாரோ அத்தனை அதிகமாக ஜெபிக்கின்றார். துன்பம் நேரிடும் போது அத்தனை அதிகமாக ஜெபிக்க வேண்டும். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். திருப்பாடல் 50:15. உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும் என்று யாக்கோபு 5:13 குறிப்பிடுகிறார். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் என்று பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12:12 கூறுகிறார். அதனால் துன்பத்தில் இறை வேண்டலில் நிலைத்திருப்போமாக.